ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே இரண்டாவது மனைவியின் முதல் கணவருக்கு பிறந்த 5 வயது மகனை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த லாரி டிரைவரை போலீசார் 8 நாட்களுக்கு பிறகு கைது செய்துள்ளனர். மனைவி ஓடிப்போனதால் 2 குழந்தைகளையும் பராமரிக்க முடியாத ஆத்திரத்தில் கொலை செய்ததாக கைதானவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி அருகே உள்ள குமாரபுரம் தோப்பூர் வெங்கடேஸ்வரா தெருவைச் சேர்ந்தவர் செல்வ மதன். லாரி டிரைவரான இவரின் முதல் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற நிலையில் செல்வ மதன் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த செல்வி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். செல்விக்கு முதல் கணவர் மூலம் அபினவ் என்ற 5 வயது மகன் இருந்த நிலையில் செல்வ மதனுக்கும் செல்விக்கும் 1.5 வயதில் அருண் என்ற ஆண் குழந்தை உள்ளது. செல்வமதன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி ஏற்பட்ட தகராறில் 1 மாதத்திற்கு முன்னர் செல்வி வீட்டை விட்டு ஓடி போனதாக கூறப்படுகிறது. இது குறித்து 5 கிராமம் போலீசில் புகார் அளித்த செல்வமதன் உறவினர்கள் உதவியுடன் 2 குழந்தைகளையும் கவனித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி செல்வமதன் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலில் அங்கு வந்த 5 கிராமம் போலீசார் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். சிறுவன் அபினவ் இறந்து உடல் அழுகிய நிலையிலும் அவன் அருகே 1.5 வயது குழந்தை அருண் மயங்கிய நிலையிலும் கிடந்தனர். உடலை கைப்பற்றி போலீசார் குழந்தை அருணை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த செல்வ மதனை தேடி வந்தபோது அவர் ஊருக்கு வந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் மருங்கூர் அருகே உள்ள அமராவதி விளை பகுதியில் பதுங்கியிருந்த செல்வ மதனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் மனைவி செல்வி 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு ஓடி போனதால் குழந்தைகள் இருவரும் அம்மா எங்கே என கேட்டு அடம் பிடித்ததாக கூறிய செல்வமதன் அவர்களை சமாளிக்க முடியாமல் அவதிப்பட்டதாக கூறியுள்ளார். கடந்த 30ஆம் தேதி மது போதையில் வீட்டிற்கு வந்தபோது குழந்தைகள் அம்மா அம்மா என நச்சரித்ததால் ஆத்திரத்தில் மனைவியின் முதல் கணவருக்கு பிறந்த மகனை அடித்து தாக்கியதில் அவன் உயிரிழந்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் என்ன செய்வதென தெரியாமல் பயத்தில் அங்கிருந்து தலைமறைவானதாகவும் நெல்லை, கோவை, தூத்துக்குடி என பல இடங்களில் சுற்றியதில் கையில் இருந்த பணம் காலியானதால் மீண்டும் ஊருக்கே வந்தபோது போலீசாரிடம் பிடிபட்டதாக கூறினார். இதனிடையே ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த சிறுவனின் உடலை 8 நாட்களுக்கு பின்னர் அவரது மாமா பெற்றுக்கொண்டார். 2 குழந்தைகளை பராமரிக்க முடியாத ஆத்திரத்தில் வளர்ப்பு தந்தையே மகனை கொலை செய்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கலிங்கம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.